தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஜனவரி 26 நாம் 26வது இதை கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் ஆண்டு தான் நமது நாடு பாரதம் குடியரசு நாடாகிறது. இமயத்தில் வடையலை குமரியில் தென்னெல்லை, இமயத்தில் வடையலை குமரியில் தென்னெல்லை. என்னாடு பொன்னாடு என்னாலும் எம்மோடு கொள்ளை திருவாரி படை செய்வோம் பூண்டோடு தலைவரை விடமாட்டோம் மழைகள் விடமாட்டோம் உரிமையை தரமாட்டோம் முதலிலே போட்டோம் ஒவ்வொரு நாட்டவருக்கும் அவர்களுக்கு தனித்தனியான மட்டிகள் உண்டு. ஆனால் இந்திய மாநிலவாழ் ஒவ்வொரு இந்தியரும் சேர்ந்து கொண்டாலும் மக்களை உருவாக்கி ஒரு முயற்சி ஈசி வழியில் போராடிய அண்ணல் காந்தியும் அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திர போஸும் கடந்து கப்பலோடைய வீரத்தமிழரும் யுத்தம் சிந்தி ரத்தம் சிந்திய வீரத்தமிழர்கள் அனைவரும் மாணவிக்கு வாழ்த்துக்கள் பற்றியும் அதை தொடர்ந்து இன்னமா 12ஆம் வகுப்பு உரையாற்றுமாறு சொல்லுவோம். என் ஆசிரியர் பெருந்தகை நாளைய பாரதத்தின் நாடி நரம்பலாம் என் அருமை உணர்ச்சிகளே வணங்குகிறேன். வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கிய ஒரு குடியாட்சி நாள். உலகில் உள்ள அரசியலமைப்பு தினத்தை அமல்படுத்திய நாள். அகிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்தியும் அதிரடி வழியில் போராடிய சுபாஷ் சந்திர போஸும் கண்டம் கடந்து கப்பால் வீர தமிழனும் சிறையில் படியேறி தடியை அடிவாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய நம் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களின் சிந்தையிலும் பழிந்து கொண்டிருந்தது இந்த நாள் தான். தனிமனிதன் சமுதாயத்தை சமுதாயம் தனிமனிதனை நேசிக்கவும் வேண்டும். தனிமனிதன் செய்து சமுதாயம் வேறு என்பதில்லை. ஒவ்வொரு தெளிவாகவும் தன்னை வளர்த்துக் கொள்வதுடன் தனது சமுதாயத்தை வளர்க்கவும் பாடுபட வேண்டும். மக்களால் மக்களுக்காக மக்களே என்பதுதான் நமது சுயாட்சி. அந்த வகையில் நமது இந்திய சுயாட்சி அனைத்து நாடுகளுக்கும் முன்னோடியாக திகழ்கிறது. இமயத்தின் வடையலை குமரியின் தென்னெல்லை அடிமைகள் விதி இல்லை பழி செய்வோம் உன்னோடு எழுத்துரையாற்றிய அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். கோகிலா என்ற மாணவி பொருளுக்கு உரையாற்றுவார். ஜனவரி 26 நமது குடியரசு. அந்த நாளே நமக்கு வெற்றி உரசு. அடக்கி ஆண்டது ஆங்கில அரசு. யார் வெற்றி கண்டது நீதி தராசு. சுதந்திர தாமை திட்டம் யார் கிடைத்த சட்டம். சுதந்திர தியாகிகளின் ரத்தம் அதுவே குடியரசு நாளின் அர்த்தம். அகிம்சை எனும் மந்திரம் அதுவே நாம் ஏற்றிய இயந்திரம். ஒழித்தது ஆங்கிலேயரின் இயந்திரம் கிடைக்கவில்லை இந்த சுதந்திரம். தியாகிகளை வழங்கும் நாம் ஒற்றுமையில் எழுச்சினான். வெற்றி முரசு ஒழித்த நாள் அதுவே நம் குடியரசு திருநாள். அனைவருக்கும் வணக்கம். இதுவே எனது பெயர் ஜனகி. உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஜாதி மதம் இனம் மொழி கடந்து வேற்றுமை ஒற்றுமை கண்டு கலைஞர்களின் தியாகம் கலந்து
விடுதலை பெற்றது நம் தாய்நாடு. வீரம் போற்றும் பாரத நாடு குடியரசாக மாறிய நன்னாடு. இந்த பொன்னான தருணத்தில் குடியரசு தினம் பற்றி பேசுவது மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். இது ஜனவரி 26. நாம் 26ஆம் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நம் பாரத குடியரசு நாடாகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை நாம் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுகிறோம். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள்படுகிறது. தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்கள் கொள்ளும் ஒரே சுயாட்சியாகும். இந்தியா 1947ஆம் ஆண்டு விடுதலை அடைந்தது. நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார். டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியலமைப்பு சட்ட அறையை உருவாக்கியது. இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்தில் வந்த நாள் தான் குடியரசு தினமாகும். குடியரசு தினம் அரசு விடுமுறை நாளாகும். இந்தியாவின் தலைநகர் செங்கோட்டையில் இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் குடியேற்றுவார். விழாவில் முப்படைகள் தனது அரசுகளை தீர்க்காட்டும். பாரத நாடு வளர்ந்த நாடு வீரன் முதல்வர் நினைவாக இந்த வாதியின் வரிகளுக்கு ஏற்ப அன்னை பாரதம் வேற்றுமையை ஒத்துழைக்கின்ற நாடாகும். இத்தகைய சிறப்புமிக்க குடியரசை காப்பது நம் முதல் கடமையாகும். இந்த அற்புதமான தருணத்தில் அறிவிக்கப்பட்ட நம் தாய்நாடு போராடி பாசம் போன்றதே தாய்நாடு மீதான பாசம். தாயை நேசிப்போம், தாய்நாட்டை வீராட கூட்டாய் வாசிப்போம் என்று கூறி வாய்ப்பு கண்டித்து என்னுடைய குடியரசு தின கவிதை வரிகள். அகிம்சை வளர்த்த நாடு, அகிம்சை வளர்த்த நாடு, ஆன்மீகம் வளர்த்த நாடு, இயற்கை செழித்த நாடு, ஈகை நிறைந்த நாடு, ஊடகம் உலகம் போற்றிய நாடு, ஊடகம் நிறைந்த நாடு, எழுச்சி மிகுந்த நாடு, ஏற்றம் கண்ட நாடு, ஐநிலை வகுத்த நாடு, ஒற்றுமை விளங்கிய நாடு, ஓதல் சிறந்த நாடு, அவுடகம் தந்த நாடு. அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களும் நன்றிகளும். எனக்கு வந்து நம்முடைய தமிழக அவர்கள் பெரிய உரையாற்ற வாழ்த்துக்கள். குடியரசு தின வாழ்த்துக்கள். இது வந்து நம்முடைய குடியரசு தினம் வந்து சிறப்பாகவும் எளிமையாக கிடைக்கிறது. அவ்வப்போது பேசிக் கொண்டிருக்காங்க. அந்த விழாக்கள்லாம் உங்க பிள்ளைங்க கூட அந்த வளம் உங்களோட கொண்டாடணும். மாணவர்கள் உற்சாகம் கொடுத்துருக்கீங்க. இந்த குடியரசு தின விழாவில் இந்த குடியரசுக்குரிய கடமைகள் மாணவர்களாக உங்கள்கிட்ட வந்து முந்தைய புறத்திலிருந்து வரணும்ன்றதுக்காக இருக்கிறாங்க. இந்த மாதிரி விழாக்கள் கொண்டாடுறாங்க. அதுல முக்கியமா கல்வி வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. நல்ல குடிமகனாக வளர்ந்ததற்கு கல்வி வந்து அடித்தளமா வளர்க்கறதுனால மாணவ செல்வங்கள் வந்து அதுல வந்து கவனம் செலுத்தணும். அப்போ நாம வந்து ஆசிரியர் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்படி மஞ்சள் செய்யணும். நல்ல பண்புகளை வளர்க்கணும். அவங்க சொல்லப்படி நேர தவறாமை, ஒழுக்கம், உழைப்பு, திட்டமிடுதல், குறிக்கோள் அடைதல், இந்த மாதிரி ஒரு நல்ல பண்புகளை வளர்த்து நம்மளுடைய எதிர்காலம் வந்து நிச்சயம் நல்ல நிலைமையை அடையணும். இப்போ குறிப்பா இந்த ஆண்டு பொறுத்தளவுல நம்ம மாணவர்கள் அனைவருமே நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைவதற்கு வாழ்த்துக்கள். அதாவது குறிப்பா 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மூணாண்டு தேர்வு எழுதிட்டு அந்த இதுல வந்து முழு தேர்ச்சி அடைந்து நல்ல மதிப்பெண் பெற்று அனைவரும் சிறக்க வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறது. இப்பொழுது அனைத்து மாணவர்களுக்கு